இந்த F64 வந்து மற்ற பாக்ஸை எல்லாம் ஓவர்டேக் பண்ணிருமா? நம்ம EasyJet பாக்ஸை வேற எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் இன்னைக்கு சொல்ல பல வருஷமா நான் வந்து போட்ட வீடியோ போய் பாருங்க. அதே தான் சொல்லியிருக்கேன். இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் எல்லாம் வந்தது. EasyJet சைட்ல இருந்து கிளம்பினதா இது எல்லாமே. EasyJet சைட்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும்ட்டு அந்த காலத்துடைய ஓட்டத்தில் வந்து புது புது பொருட்கள் வர்றதும் நாம் அதை வாங்குறதும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். காலத்தில் எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வரிசையில் இப்போ EasyJet இருந்து நம்ம F64க்கு மூவ் ஆகிறதா நான் நினைக்கிறேன். அது நடக்கலாம் நடக்காம டொர்னடோ டூல் சொன்னாங்க. UFS டொர்னடோ டூல்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணோம் நோக்கியா ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ATF வந்தோம், JAF வந்தோம், எம்டி பாக்ஸ் வாங்கினோம். F64 வந்து அந்த ஒரு குறையை அது நிவர்த்தி பண்ணியிருக்கு. ஹாய், நான் ராஜேஷ். இது ரத்னா மொபைல்ஸ் ட்ரைனிங் சென்டர் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா F64 பாக்ஸை பற்றின ஒரு ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸை நான் வாங்கி 10-15 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்னால் இப்போ வரைக்கும் அதில் ஒரு ரிவ்யூ போட முடியலை. கொஞ்சம் கிளாஸ் போயிட்டு இருந்தது. அப்புறம் ராமேஸ்வரத்தோட ஒரு ட்ரிப் அடித்தோம் பசங்க கூட, பழைய ஸ்டூடெண்ட்ஸ் மீட்டிங் ஒன்று எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு தான் டைம் கிடச்சிருக்கு அதை பற்றி பேசுறதுக்கு. இப்போ நான் வந்து மார்க்கெட்டில் நடந்த கான்ட்ரவர்சி எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நானும் அந்த பாக்ஸ் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு என்னோட சைடில் நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த F64 வந்து மற்ற பாக்ஸை எல்லாம் ஓவர்டேக் பண்ணிருமா? நம்ம வந்து மற்ற எல்லா பாக்ஸுக்கு பதிலாக வெறும் F64 மட்டும் வாங்கினா போதுமா அப்படிங்கிறதா இப்போ எல்லாரோட கேள்வியா இருக்கும். பொதுவாக ஒரு காமனான ஒரு டெக்னீஷியனோட கேள்வியா இருக்கும். நான் எப்பவுமே அடிக்கடி வீடியோ சொல்லுவேன், நான் வந்து நீங்கள் ப்ரோ லெவல் டெக்னீஷியன்னா உங்களுக்கு என்கிட்ட ஐடியாவே இல்லை. நீ ஒரு சாதாரண டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா இப்போ நான் சொல்றதை கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு என்கிட்ட இருக்கிற பாக்ஸ், நான் யூஸ் பண்ண பாக்ஸ், என்கிட்ட இருக்கிற பாக்ஸ் எல்லாம் நான் லைவ்ல காட்டுறேன். அதோட ப்ரைசஸ், அதோட ரீரைட் ஸ்பீடு, அதோட எக்ஸ்பிளனேஷன், ப்ளஸ் அது கூட சேர்த்து F64 கம்பேரிசன் நம்ம பேசுவோம். பேசி முடிச்சுட்டு சாஃப்ட்வேர்க்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரியா? ஏற்கனவே மார்க்கெட்டில் நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து நார்த் சைடில் போட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஒருவேளை அவங்கெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்தோடனே அதை பற்றின நெகட்டிவாக அவசரமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா பாக்ஸை பற்றி நெகட்டிவான கருத்துக்களை சொல்ல ஆரம்பிச்சாங்க. EasyJet சைட்ல இருந்து கிளம்புனது தான் இது எல்லாமே. EasyJet சைட்ல இருந்து இந்த பாக்ஸ் வந்து இவ்வளோதான் உள்ள இருக்கு, இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஃபர்ஸ்ட் பிக்சர்ஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அதை ஃபார்வர்ட் பண்ணாங்க நிறைய ட்ரைனர்ஸ், இது சரியில்லை வாங்க வேணான்ட்டு. இப்போ அதே ஆட்கள் தான் F64 பற்றி பேசுறதே நிப்பாட்டிட்டாங்க, அல்லது அதை வாங்கலாம் நல்லா இருக்குங்கிற மாதிரியும் ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் பேசுவோம், எல்லா பற்றியும் நம்ம பேசுவோம். இனிமே என்னோட கருத்தையும் நான் சொல்றேன், நீங்க பார்த்துட்டு ஒரு முடிவு பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம இப்போ மற்ற பாக்ஸ் கம்பேரிசன் பண்ணிடுவோமா? இப்போ என்கிட்ட கொஞ்சம் பாக்ஸ்லாம் இருக்கு, நான் யூஸ் பண்ண பாக்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. இது ஃபர்ஸ்ட் நான் என்னென்ன எதை பத்தி பேசுறேன் அப்படின்னாக்கா, நம்ம வந்து UFI பத்தி பேசுவோம். இது வந்து UFI பாக்ஸ். இது வந்து EMMC மட்டும்தான் இதில் வந்து ரீட் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியும். ஒன்லி EMMC EMCP சப்போர்ட் பண்ணும். பாக்ஸோட விலை வந்து ஒரு 20-21,000 ரூபா வருது. ஓகேவா? இது USB 2.0 தான் கனெக்ட் பண்ண முடியும். EMMC சார்ந்த வேலைகள் எல்லாம் செய்யலாம். ஓகேவான பாக்ஸ் தான். ஓகேவா? EMMC மட்டும் நீங்க வேலை செய்யறதா இருந்தால் இதை வாங்கலாம். ஒன்று ரொம்ப சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து UFI பாக்ஸ். இது UFIல UFS ப்ரோக்ராமர். இதுல அடாப்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 153 and 254 ரெண்டு UFS மட்டும் தான் இதுக்குள்ள போட முடியும். 297க்கு அடாப்டர் இல்லை, ISP அடாப்டர் இருக்கு, அடிச்சுக்கலாம். இதோட விலை வந்து ஒரு 17,000 ரூபா வரும். இப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து பார்த்தாக்கா நமக்கு வந்து ஒரு 20 + ஒரு 17 ஒரு 38,000 ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். EMMC UFS வேலை எல்லாமே செஞ்சுக்கலாம்னா எல்லாமெல்லாம் செய்ய முடியாது. இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய சிப் செட்டுகள்லயே வந்து 297 வந்ததுன்னா இதுல போடவே முடியாது. அதே மாதிரி என்னோட பர்சனல் ஒப்பீனியன், மற்றதோட கம்பேர் பண்ணும்போது அப்டேட்ஸ் கொஞ்சம் ஸ்லோ தான். ஓகேவா? அப்டேட் மீன் சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து அவங்க ஃபாஸ்டா இல்லை, சப்போர்ட்டும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு சிப் செட்ஸ்க்கு. ஓகேவா? அடுத்தது இது வந்து நான் எதையும் வேஸ்ட்னு சொல்லலை, அந்த டாப் அண்ட் கம்பேரிசனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். சரி, அது இருந்தாலும் எல்லா வேலையும் EMMC சார்ந்து எல்லா வேலையும் செய்யலாம், UFSல சில வேலைகளை செய்யலாம், சில வேலையை செய்ய முடியாதுங்கிறத நான் சொல்லுவேன். JC U15 ப்ரோக்ராமர் பேரு. இது வந்து UFS ஒன்லி சப்போர்ட், UFS ப்ரோக்ராமர் ஒன்லி UFS சப்போர்ட். BGA 153, BGA 297 அண்ட் BGA 254 UFS 4.0 வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா ஒன்லி UFS EMMC உள்ள போட முடியாது. விலை வந்து இன்னைக்கு ஒரு 35 ரூபா ஒரு மார்க்கெட்ல. ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து, அட்வான்டேஜுங்கிறது பெருசா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பணம் வீண் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட எனக்கு வருது இதுல. ஏன்னா பெரிய அப்டேட்ஸ் மறுபடியும் கொடுக்கல. EMMC மட்டும் UFS மட்டும் தான் போட முடியும், EMMC போட முடியாது. இது வந்து மணிக்கு ஒர்த்தான ஒரு டூலா தெரியல, பணம் வேஸ்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த MIPI டெஸ்டர். இந்த MIPI டெஸ்டர்ல நான் வந்து Gear 2 அப்படிங்கிற ஒரு பாக்ஸை வாங்கி வச்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி MIPI டெஸ்டர் ப்ரோ வச்சிருந்தேன்.
இந்த கியர் 2 பாக்ஸோட ஹார்ட்வேர் இதோட ப்ரைஸ் வந்து 51,000 ரூபா கொடுத்து நான் வாங்கினேன். 52,000 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன். நான் பாக்ஸ் வாங்கும்போது இதுக்கு சாஃப்ட்வேரே லான்ச் பண்ணல. சரி சீக்கிரமா லான்ச் பண்ணிடுவோம்னு பாக்ஸை நாங்கள் சேல் பண்றோம், சீக்கிரமா சாஃப்ட்வேர் வந்துடும், நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா சரி நம்ம வாங்கி இதை முதல்ல யூஸ் பண்ணி பார்த்துருமேன்னு ஒரு ஆர்வத்தில் வாங்கினேன். இது வந்து ப்ரோ கூட நமக்கு ஏதோ கொஞ்சம் யூஸ் ஆச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் இதோட சாஃப்ட்வேரே முதல்ல லான்ச் பண்ணல. கியர் 2 லான்ச்சே பண்ணாதனால நான் என்ன ப்ரோ வேற அவசரப்பட்டு சேல் பண்ணிட்டேன்னா அதனால இப்போ இதை வந்து எம்ஐபி டெஸ்டர் கியர் 2 கையில வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் வந்து இதுக்கு சாஃப்ட்வேரே இல்லாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னாக்கா பீட்டா ட்ரையல் வெர்ஷன் ஒன்று கொடுத்தான் 1.0. அதுல எதுவுமே வேலை செய்யாது. டம்ப் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், ஃபாஸ்டா ரீட் ஆகும், ஃபாஸ்டா ரைட் ஆகும்னு சொல்லி கொடுத்தான். சரின்ட்டு வச்சுட்டு நானும் சும்மா யூஸ் பண்ணி பார்த்தேன். ஏன்டா வேற பாக்ஸஸ் இருக்கிறதுனால இது சும்மா தான் கிடந்தது. அதுக்கு அடுத்த அப்டேட்லயாவது ஏதாவது பிரமாதமா பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரு பிரமாதமான அப்டேட்டும் கியர் 2 பாக்ஸுக்கு இது வரைக்கும் வரல. இது வரைக்கும் வரலனாக்கா அந்த பீட்டா வெர்ஷன் ட்ரையல் 1.0 1.9 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்ப கடைசியா கொடுத்துருக்கிற அப்டேட்ல வந்து ஓரளவுக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் இதுவும் நான் வந்து இன்னைக்கு ஒரு யூசரா சொல்றேன். நான் வந்து ஒரு பாக்ஸை காசு கொடுத்து வாங்கினேன். அதுக்கு சாஃப்ட்வேர் நீ 6 மாசமா கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து இப்போ வேற பாக்ஸ் எல்லாம் காம்படிஷனுக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இதை வாங்கினவங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக வந்து சில அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. இதுலயே ப்ரோ வருது, அது ஓகே, அது கூட ஏதோ யூஸ் பண்ணணும், கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம், காசு கொடுத்து வாங்கி யூஸ் பண்ணோம். பட் இந்த கியர் 2 வந்து எனக்கு வந்து ஒரு இப்போ வரைக்கும் பணத்துக்கு ஒர்த் இல்லாத மாதிரி தான் தெரியுது. மேபி இனிமே கொடுக்குற அப்டேட்ல சாஃப்ட்வேரை நல்லா பண்ணிடலாமா இருக்கும். எனக்கு சாட்டிஸ்ஃபை இல்லை பர்சனலா இப்போ வரைக்கும். பாக்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்கேன். நான் யூஸே பண்ணாதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பர்சனலாக வந்து எனக்கு கியர் 2 ஒர்த் இல்லை. அடுத்தடுத்த அப்டேட்ல வேணா மேபி சூப்பராக வரலாமே என்னவோ, இப்போதைக்கு ஒர்த் இல்லை. அடுத்து மெடுசா அப்படிங்கிற ஒரு பாக்ஸ். இது வந்து அது எம்ஐபி வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இஎம்எம்சி யூஎஃப்எஸ் எல்லாத்துக்குமே அடாப்டர் கொடுத்துருக்காங்க, ஐஎஸ்பி அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு சாஃப்ட்வேர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு ரீட் ரைட் பண்ணலாம், அன்லாக்கிங் எஃப்ஆர்பி இதெல்லாமே பண்ணலாம். பட் இவங்க வந்து ரொம்பவே மணி மைண்டடா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, அவ்வளவுதான். மெடுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடுசா ப்ரோ 2 வந்து இது வந்து நல்லா ரீட் ரைட் ஆகக்கூடிய பாக்ஸ் தான். அதாவது அப்ராக்சிமேட்லி வந்து பாத்தீங்கன்னா USB 3.0 கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆவரேஜ் 60 MB பெர் செகண்ட்ல ரீட் ஆகும். 60 MB ரீட் ரைட் பண்ணலாம். அது யூஎஃப்எஸ்னாலும் சரி, ஈவன் இஎம்எம்சி கூட நல்ல வேகத்துல ரீட் ரைட் ஆகும். 40 MB பெர் செகண்ட்ல எல்லாம் கூட தாராளமா 30 to 40 MB பெர் செகண்ட்ல ரீட் ரைட் ஆகும். இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இஎம்எம்சி யூஎஃப்எஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணோம். பாக்ஸும் நல்ல பாக்ஸ் தான். இதுல இருக்கிற குறை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோக்குள்ள. அப்டேட்ஸ் வந்து நம்ம வேகமா எதிர்பார்க்க முடியாது. ஈவன் இன்னைக்கு வரைக்குமே வந்து சில அப்டேட்ஸ் இதுல கொடுக்கல. யூஎஃப்எஸ் சார்ந்த அப்டேட்ஸ் இதுல வரல. யூஎஃப்எஸ் ரீட் ரைட் பண்ணலாம், அன்லாக் பண்ணலாம், இஎம்எம்சி ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம், அது எல்லாமே பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். யூஎஃப்எஸ் சார்ந்த சில வேலைகளை இப்போ வரைக்கும் செய்ய முடியாது. நான் எனக்குமே வந்து 1000 MB பெர் செகண்ட்ல ரீட் ஆகணும், ரைட் ஆகணும்னு எதிர்பார்க்கவே வேண்டாம். ஒரு யூஎஃப்எஸ் இருந்தால் 40 MB 50 MB ஸ்பீட்ல ரீட் ஆனாலே போதுமானது. நம்ம வந்து ஏன் 3 நிமிஷத்துல ரீட் பண்றது 6 நிமிஷத்துல ரீட் பண்ணா என்ன, 10 நிமிஷத்துல ரீட் பண்ணா என்ன, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எனக்கு ரீட் ரைட் ஸ்பீடு வந்து ரொம்ப இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. 40 MB 50 MB போதுமானது தான் ரீட் ரைட் வேகம். சரியா? இந்த பாக்ஸ் ஓகே தான். அப்டேட்ஸ் ஸ்லோ, அவ்வளவுதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. விலை வந்து சொல்லலை. இது வந்து இது 45,000 ஃபுல் செட் கொடுத்து வாங்கினேன். இப்போ நிறைய இடங்களில் கரெக்டாக கிடைக்கிறது இல்லை. பாக்ஸோட அவைலபிலிட்டி பெருசாக இல்லை. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து ECJTAG பாக்ஸ் இருக்கு. இதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி F64 பற்றி நான் வந்து என்னென்ன கூட வந்திருக்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இந்த F64 பாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட விலை கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸ் மட்டும் ஒன்லி பாக்ஸும் வித் ஐஎஸ்பி அடாப்டர். ஐஎஸ்பி அடாப்டர்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஐஎஸ்பி அடாப்டர் யூஸ் பண்ணி வந்து இஎம்எம்சி யூஎஃப்எஸ் இதெல்லாமே நம்ம ஐஎஸ்பி ஜம்பர் அடிச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் மெமரி கார்டு ரீட்ரைட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. பின்னாடி வந்துட்டு நம்ம இந்த பின்ஸ் வழியா என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த RFFE கிளாக் டேட்டா டெஸ்ட் பண்றது, UART டெஸ்ட், இது மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? I2C கம்யூனிகேஷன் டெஸ்ட் இதெல்லாமே இந்த பின்னாடி இருக்கிறதுல நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இதுல வந்து யூஎஃப்எஸ் இஎம்எம்சி மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இஎம்எம்சி யூஎஃப்எஸ் ஐஎஸ்பி மூலமா அன்லாக் ஃபிளாஷுக்கு யூஸ் பண்ணுவீங்க. இது ஹெல்த் ரிப்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவீங்க, RPMP கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. புதுசா நீங்க இனிமே யூஸ் பண்ண போனீங்கன்னாக்கா RFFE கிளாக் டெஸ்ட் அதிகமா பண்ண போறீங்க, நெட்வொர்க் சம்பந்தமான டெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? இதுக்காக ஒரு ஐஎஸ்பி அடாப்டரும் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டை மட்டும் நீங்க வாங்கினீங்கன்னா இதுக்கு பேர் லைட் வெர்ஷன். இதுக்கு விலை 30,000 ரூபா வரும். அப்ராக்சிமேட் ப்ரைஸ் வந்து 30,000 வரும். 30,000 கொடுத்து இந்த பாக்ஸை நீங்க வாங்கிட்டீங்கன்னா நீங்க ஐஎஸ்பி யூஸ் பண்ணி இப்போ நான் சொன்ன வேலையில செஞ்சுக்கலாம். இஎம்எம்சியில யூஎஃப்எஸ்ல ஐஎஸ்பி ஒர்க்குகளை பண்ணிக்கலாம். ஓகேவா? அது போக RFFE கிளாக் டேட்டா டெஸ்ட் நீங்க பண்ணிக்கலாம்.
இது போக இது கூட வந்து ஒருவேளை நீங்க வந்து ப்ரோ வெர்ஷன் வாங்குறீங்க, அல்ட்ரா வெர்ஷன் வாங்குறீங்க, F64 அல்ட்ரா வெர்ஷன் நீங்க வாங்குறீங்கன்னா பாக்ஸ் பிளஸ் ISP அடாப்டர், தென் ஒரு யூஎஃப்எஸ் உடைய 153 அடாப்டர் ஒன்று, அப்புறம் யூஎஃப்எஸ் உடைய 254 அடாப்டர் ஒன்று, யூஎஃப்எஸ் உடைய 297 அடாப்டர் ஒன்று, அப்புறம் இஎம்எம்சிக்கு ஆல் இன் ஒன் அடாப்டர், இஎம்எம்சி அடாப்டர் ஒன்று. இது எல்லாமே சேர்ந்து இந்த பாக்ஸ் கூட வந்துடும். சரியா? கேபிள், தென் இந்த RFFE ஏடி கனெக்ட் பண்றதுக்கான பின்ஸு இதெல்லாம் அது கூட வந்திருக்கு. சரி, இந்த பாக்ஸோட விலையை நான் சொன்னேன். இந்த பாக்ஸ் வந்து இஎம்எம்சி யூஎஃப்எஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணும். இதோட யூசர் விண்டோவும் எல்லாம் நல்லா தான் இருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா EasyJet பாக்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஏன் EasyJet கூட கம்பேர் பண்ணணும்னா, ஆல்ரெடி மார்க்கெட்ல இருந்த எல்லா பாக்ஸுகளை விடவும் EasyJet உடைய சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதை தான் நாங்கள் இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தோம். ஏன்னா இதை விட வேகமாக ரீட்ரைட் பண்ற பாக்ஸஸ் வந்து மெடுசா ப்ரோ வந்துருச்சு, MIPI இருக்கு, ஈவன் யூஎஃப்எஸ் ஐசிக்கு வந்து இதை விட மற்ற எல்லா பாக்ஸுமே சொல்ல போனால் இதை விட ரீட்ரைட் வேகம் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் சாஃப்ட்வேர் கூட அப்டேட் கூட கம்பேர் பண்ணும்போது இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும், EasyJet தான் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் மார்க்கெட்ல வந்துட்டு எப்பவுமே இது வரைக்கும் நம்பர் 1 இருந்தாங்க. பாக்ஸ் 10 வருஷம் ஆயிடுச்சுனாலும் இப்போ வரைக்கும் ஏன் இது வந்து மார்க்கெட்ல வந்துட்டு அந்த ஒரு லீடிங்லேயே இருக்கு அப்படின்னாக்கா இதோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் அப்டேட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். நிறைய விஷயங்களை இதில் வந்து கத்துக்கலாம், நிறைய விஷயங்களை செய்யலாம். சரி, இதுக்கு முன்னாடி ஏன் இது போக இதெல்லாம் நம்ம வாங்கினோம்னா அதையும் சொல்லிடுறேன். இதுல வந்து ரீட் ரைட் ஸ்பீடு ஸ்லோவா இருக்கிறதுனால தான் அதுக்கு வந்து ரீட் ரைட் பண்றதுக்காக நம்ம வந்து கூட மெடுசா யூஸ் பண்றது. உண்மை சொல்ல போனா நான் மற்ற பாக்ஸ் எல்லாம் அதிகமாக தொடரதே கிடையாது. ஒன்று EasyJet பாக்ஸ்ல வச்சு என்னுடைய 80% வேலைகளை செய்வேன். மீதி ஏதாவது அந்த ஒரு யூஎஃப்எஸ் ஐசியோ இஎம்எம்சியோ டம்பை ஃபுல்லாக பேக்கப் எடுக்கணும், ஏதாவது திரும்ப உள்ள போடணும், அல்லது இந்த பாக்ஸில் டிடெக்ட் ஆகலையா, அந்த கார்டு நல்லா இருக்கா இல்லையா, இதுக்கு வேற பாக்ஸில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்க்கு தான் நான் வந்து மெடுசா ப்ரோவை யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இனிமே பாக்ஸ் வாங்குறதா இருந்தால் எது வாங்கலாம், இதை விட அது பெஸ்ட்டா, இதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ F64னு ஒரு பாக்ஸ் எங்கிட்ட இருக்கு, EasyJet ஒரு பாக்ஸ் இருக்கு. இந்த EasyJet பாக்ஸ் தான் இப்போ வரைக்கும் மார்க்கெட்ல லீடிங் இருக்குது. இந்த F64 வந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை இது ரீப்ளேஸ் பண்ணிருமா அப்படின்னா இந்த கம்பேரிஷனை ஃபர்ஸ்ட் பேசணும். இப்போ நான் சொன்ன மாதிரி பிரைஸ் வைஸ் கம்பேரிஷன் பாத்தீங்கன்னா இது ஃபுல் செட் 65,000 ரூபாய் வருது. EasyJet பாக்ஸுக்கு வந்து பாக்ஸ் மட்டும் 30,000 ரூபாய் வருது. அது போக இஎம்எம்சி எல்லாத்துக்கும் அடாப்டர் வாங்கினா இஎம்எம்சி அடாப்டர் வந்து 8,500 ரூபாய் வருது. இப்போ உங்களுக்கு டோட்டல் வந்து ஒரு 38,500 ரூபாய் நான் அப்ராக்சிமேட் கால்குலேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? யூஎஃப்எஸ் அடாப்டர் வந்து 4-in-1 6-in-1ங்கிற பேர்லாம் வருது. எப்படி இருந்தாலும் அதுக்கு நீங்க 21,000 23,000 ரூபாய் நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஒரு 38,000 ரூபாயில இருந்து 40 ரூபான்னு வச்சுக்கோங்க. பிளஸ் அதுல இருந்து ஒரு 22,000 ஆட் பண்ணீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 பிளஸ் ஒரு 20 60 ஒரு 62,000 ரூபாய் ஆவரேஜ் பிரைஸ் நான் சொல்றேன். EasyJet பாக்ஸ், இஎம்எம்சி அடாப்டர், யூஎஃப்எஸ் அடாப்டர்லாம் வாங்கினா நீங்க ஒரு 62,000 ரூபாய் இதுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி செலவு பண்ணிட்டேன். நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து நான் வாங்கினது அப்போ நான் ஒரு 15,500 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். பிளஸ் வந்து இஎம்எம்சி அடாப்டர் ஒரு 8,500, யூஎஃப்எஸ் அடாப்டர் ஒரு 5,000 ரூபாய்க்கு வாங்கினேன். அப்புறம் இப்போ அந்த யூஎஃப்எஸ் அடாப்டர் வந்து 3.0 3.1 வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும், 4.0 சப்போர்ட் பண்றது இல்லை. BJ297 அதுல போட முடியாதுன்றதுனால புது யூஎஃப்எஸ் அடாப்டர் வாங்கினேன். அது ஒரு 23,000 கொடுத்து வாங்கினேன். 6-in-1ன்ற பேர்ல வந்தது 23,000. அதெல்லாம் போக பீட்டா டெஸ்டர், அதாவது பீட்டா வெர்ஷனை நீங்க உபயோகப்படுத்தணும்னா கூடுதலா ஒரு 15,000 ரூபாய் நீங்க உங்களுக்கு பே பண்ணீங்கன்னா உங்க பாக்ஸை ஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க பீட்டா வெர்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க அஃபிஷியல்ல போய் பாத்தீங்கன்னா EasyJet Plus 2020ன்ற வெர்ஷன் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நாம வந்து பீட்டாவா இருந்தா 2030ன்ற வெர்ஷனை என் பாக்ஸ்ல நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருக்கிற ஃபியூச்சர்ஸோட இதுல ஏதாவது புது ஃபியூச்சர்ஸ் இருந்ததுன்னா அந்த டெஸ்டிங் வெர்ஷன் பீட்டா வெர்ஷனையும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். பக் இருந்தாலும் பக்கோட யூஸ் பண்ண வேண்டியதான். இப்படி வேணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணி 5,000 ரூபாய் பே பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் இந்த பாக்ஸ்க்காக செலவு பண்ணிருக்கேன். இது வேண்டாம். இப்போ இந்த பாக்ஸ் வாங்கணும்னா இன்னைக்கு நீ இந்த பாக்ஸ் வாங்கணும்னா ஒரு 62,000 ரூபாய் செலவு பண்ணணும். இந்த பாக்ஸ் வாங்கணும்னா ஒரு 65,000 ரூபாய் செலவு பண்ணணும். புதுசா வந்திருக்கிறதுனால கூட பிரைஸ் ஹையா இருக்கலாம், இனி லோவாகலாம், இல்ல டிமாண்ட் காரணமா ஹை கூட ஆகலாம். ஸோ ப்ரைஸ் வைஸ் டிஃபரன்ஸ் நான் இப்போ சொல்லியிருக்கேன் 62 நான் 65. ஓகேவா? இது போக இந்த பாக்ஸை நாம வாங்கி பாக்ஸுக்குன்னு வருஷம் எந்த காசும் ரீசார்ஜ் பண்ணல. இந்த பாக்ஸ் எப்படின்னா வாங்கினதுல இருந்து அடுத்த 2 வருஷத்துக்கு நீங்க வந்து எந்த விதமான சப்ஸ்கிரிப்ஷனும் நீங்க கொடுக்க வேண்டியது கிடையாது. எந்த விதமான பணமும் கொடுக்க வேண்டியது இல்லை. பாக்ஸ் 2 வருஷத்துக்கு வேலை செய்யும். 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து வருஷம் வந்து ஒரு 1,500 ரூபாய் 1,000 ரூபாயில இருந்து 1,500 ரூபாய் வரைக்கும் நீங்க வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். லைக் அன்லாக் டூல், EMT டூலா எப்படியோ அது மாதிரி இதுக்கும் வந்து நீங்க வருஷம் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். அதுலயும் 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. நீங்க வந்து F64 லைட், அதாவது வெறும் பாக்ஸ் அடாப்டர் மட்டும் வச்சிருந்தீங்க, அதுக்கு வந்து ஒரு $10,
ஃபுல் செட்டுனா நீங்கள் வந்து ஒரு $15 கொடுக்கணும். இந்த மாதிரி அவங்க பிரிச்சிருக்காங்க. அது ஒரு நம்ம வந்து ஒரு $1500 1000 ஏதோ ஒரு அமௌண்ட் அவங்க வாங்க தான் போகிறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் கொடுக்குற மாதிரி இருக்கும். வருஷம் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் பேமெண்ட். அதுக்கும் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, ஒரு டூலை நான் சேல் பண்ணிட்டு அதை வந்து லைஃப் டைம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என் டீமை வச்சு நான் வேலை செய்ய முடியாது. அதுக்குன்னு ஒரு இன்கம் ரெகுலராக வந்தால் மட்டும்தான் நாங்களும் தொடர்ந்து அதுக்காக அப்டேட்டை கொடுத்துட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அதனால இந்த மாதம் நீங்கள் வருஷம் நீங்கள் பேமெண்ட்டை கொடுக்கும்போது அந்த டீம் இன்னும் ஆக்டிவாக வேலை செய்ய என்னால் ஆக்டிவாக அப்டேட்ஸ் கொடுக்க முடியும். அது ஒன்ஸ் சோல்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாக அப்டேட் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அப்டேட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிறது இயற்கை தான். அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி போயிருக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சைட்லேருந்து அவங்க சொல்றாங்க. எனக்கு என்னமோ அந்த $1500 வருஷம் ஒரு ஜேடாக் பாக்ஸுக்கு நம்ம கட்டுறது வந்து ஒரு பெரிய தொகையா தெரியல. ஸோ இது வந்து இதில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பற்றியும் ப்ரைஸ் பற்றியும் நான் இப்போ பேசியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த EasyJet பாக்ஸா இல்லை F64 பாக்ஸா அப்படின்னா இப்போ 2 டைப் ஆஃப் ஆட்கள் வந்து மார்க்கெட்டில் இருக்கலாம். என்னன்னா, ஒன்று, சார் என்கிட்ட வந்து ஆல்ரெடி EasyJet இருக்கு, நான் இந்த ரீட் ரைட் ஸ்பீடு வந்து இதில் கொஞ்சம் குறையா இருக்கிறதுனால நான் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா வேற பாக்ஸ் ஏதாவது வாங்கலாமா, நான் வந்து மெடுசா வாங்கலான் இருந்தேன், இல்லை மிப்பி டெஸ்டர் வாங்கலான் இருந்தேன், இது மாதிரி கருத்துக்கள்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நான் சொல்றேன், நீங்க ஆப்ஷனலாக வந்து கன்ஃபார்மா F64 வாங்கிக்கலாம். இதுல மெடுசாவோ மிப்பியோ யோஃபையோ ஜேசியோ காம்படிஷனுக்கே வராது. ஏன்னா அது எல்லாத்தோட இது ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் கிளியர் ஆயிக்கிங்க. அதுல யாருக்கு சொல்லியிருக்கிறேன்னா, EasyJet பாக்ஸ் நான் வச்சிருக்கிறேன், அடிஷனலாக ஒன்று வாங்கலான் இருந்தேன், ஏன்னா ரீட் ரைட் எனக்கு வந்து ஸ்லோவாக இருந்துச்சு, அந்த ஆப்ஷனுக்காக தாராளமாக F64 நீங்கள் வாங்கலாம். மெடுசாவை பற்றியோ இப்போ வந்து நீங்கள் மெடுசாவை பற்றியோ மிப்பியை பற்றியோ ஜேசியை பற்றியோ யோஃபை பற்றியோ திங்கே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிளியர் ஆகிக்கோங்க. இன்னொரு கேட்டகரி ஆள் இருப்பீங்க, சார் என்கிட்ட வந்து பாக்ஸே கிடையாது, இப்போ வந்து மார்க்கெட்டில் F64 ஒன்று வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, நான் வந்து இப்போ EasyJet தான் பெஸ்ட்டா இல்லை ஒருவேளை நான் F64 வாங்கலாமான்ற குழப்பத்தில் இருக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு ஆன்சர் சொல்கிறேன். என்னன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி மார்க்கெட்டில் நடந்த கான்ட்ரவர்சிஸை பார்த்துருப்பீங்க. அந்த கான்ட்ரவர்சி ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணி விட்டது யாருன்னா EasyJet சைடில் இருந்து தான். சரியா, இந்த பாக்ஸ் வந்து F64 வரும்போதே இதை தனியாக கலட்டிட்டு இந்த போர்டை தனியாக கலட்டி போட்டு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புவரான ஹார்ட்வேர் இருக்கு, இதில் ASIC தான் வந்து டைப் ஆஃப் ஐசி தான் உள்ள யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இது வந்து ஒரு சீப்பான ப்ராடக்ட் அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்த்தேன். இதை கிரியேட் பண்ண இந்த போஸ்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி விட்டு இந்த கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணி விட்டது யாருன்னா EasyJet காரங்க தான். இதை பார்த்துட்டு நிறைய ட்ரைனர்ஸ் வந்து அதுக்குள்ள என்ன இருக்கு ஓகே EasyJet சைட்ல இருந்து சொல்லிட்டாங்கன்னா அது கரெக்டாக தான் இருக்கும்ட்டு அந்த போஸ்ட் எல்லாம் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி யூடியூப்ல வாட்ஸ்அப் குரூப்புகளில் வந்து நான் பார்த்தேன். F64 பிரித்து போட்டு இவ்வளோதான் இருக்குன்னு போஸ்ட் போட்ட EasyJet சைட்ல இருந்தும் சரி, இல்லை நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய மொபைல் ரிப்பேரிங் ட்ரைனிங் சென்டர் வச்சிருக்கிற நண்பர்களும் ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதே நண்பர்கள் தான் அதுக்கப்புறமா வந்து இந்த F64 நல்லா இருக்குன்ற போஸ்டையும் போட்டாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தோம், மேபி நீங்களும் பார்த்துருக்கலாம். இது எதை பற்றி குறை சொல்றதுக்காக நான் வரல, கன்ஃபியூஷன் ஆக வேணான்றதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கிற அந்த FPGA அப்படிங்கிறதும் இதுக்குள்ள யூஸ் பண்ணியிருக்கிற அந்த ASICயும் இவ்வளோ டீப்பாக நம்ம பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம வாங்கின பாக்ஸ் எதுலையுமே பாக்ஸ்குள்ள என்ன சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பிரித்து பார்த்துட்டாலும் நம்ம வாங்கவே இல்லை. இந்த பாக்ஸ் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணும், என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணாது, இது நமக்கு யூஸா இல்லை, இதைத்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இந்த டைப் ஆஃப் கான்ட்ரவர்சி கிரியேட் ஆனது யாருனாலன்றது நான் சொல்லிட்டேன். இதுக்குள்ள வந்து FPGAன்னு ஒரு ஐசி யூஸ் பண்ணியிருக்காங்க, இதில் ASICன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம வந்து FPGAங்கிறது என்னன்னா ஒரு டெஸ்டிங்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சிப்செட் உள்ள இருக்கு. இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். இது வந்து காஸ்ட் வைஸும் கம்மி, இதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த FPGAங்கிறது காஸ்ட் வைஸும் கம்மி, ஈஸியாக ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம். நாளைக்கு UFSல 5.0 வந்தால் கூட அதுக்கு தகுந்த மாதிரி இதில் ப்ரோக்ராமிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, அது ஒன்று. இந்த ASICங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விலை, அதாவது இதோட சிப்செட் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட சிப்செட் வந்து காஸ்ட்லி ஒன்று. ரெண்டாவது வந்து குறிப்பிட்ட ஒரு தேவைக்காக மட்டும்தான் நம்ம இந்த ஐசி வந்து ப்ரோக்ராமிங் பண்ண முடியும். அதுபடி பார்த்தா புதுசான ப்ரோட்டோகால் UFSல வந்து 5.0ல புது ரீட் ரைட் ப்ரோட்டோகால் ஏதாவது சிப்செட்ல மாத்தினாங்கன்னா இந்த பாக்ஸை வச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியாது அப்படிங்கிறது இவங்க சொல்றாங்க. அதே மாதிரி சிப்செட் காஸ்ட் அது நமக்கு ஒன்றும் இல்லை. பவர் கன்சப்ஷனை பற்றிலாம் நமக்கு தேவையில்லை, பெரிய பவர் ஒன்றும் கன்சப்ஷன் பண்ண போறது இல்லை. சரி, இதை விட்டுட்டு நம்ம இதை ஒரு குறையா பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வெளியே வந்துட்டோம் அப்படின்னா இந்த பாக்ஸுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு டெக்னீஷியனாக இருந்து பார்க்கும்போது EasyJet கூடிய சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான சாஃப்ட்வேர், நல்ல சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. அந்த FPGAன்னு சொல்கிற அந்த ஐசியில் USB வந்து 2.0 கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இதில் ரீட் ரைட் வேகம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். லாஸ்ட் வீடியோலையும் சரி, அதுக்கு முன்னாடி போட்ட எத்தனையோ வீடியோஸ்லையும் சரி, ஒவ்வொரு வாட்டியும் நான் சொல்கிறது என்னன்னா மற்ற பாக்ஸ் எல்லாம் USB 3.0 போயிடுச்சு, இவங்க மட்டும்தான் USB 2.0 இருக்கிறாங்க. இவங்க அந்த ஹார்ட்வேரை மாற்றி
ரீட் ரைட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம இசிஜி அட்டாக் பாக்ஸை வேறு எதுவுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு நான் இன்னைக்கு நேற்று சொல்ல பல வருஷமாக நான் வந்து போட்ட வீடியோ போய் பாருங்க, அதே தான் சொல்லியிருக்கேன். இப்போ F64 வந்து அந்த ஒரு குறையை அது நிவர்த்தி பண்ணியிருக்கு. சரியா, F64 வந்து ரீட் ரைட் கூட கம்பேரிஷன் பண்ணும்போது எல்லா பாக்ஸோடும் எக்ஸ்ட்ரீம் ஸ்பீட்ல இருக்கு. அப்படின்னா ரீட் ரைட் ஸ்பீடுக்காக நான் வாங்கிட்டு இருந்த மற்ற பாக்ஸை எல்லாம் இது ஓவர்டேக் பண்ணிடுச்சு. கரெக்டா, சாஃப்ட்வேர் ரீதியே இவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுலேயும் இவங்க வந்து சில புதுசா சாஃப்ட்வேர்ல அப்டேட்ஸும் கொடுத்துருக்குறாங்க. சொல்ல போனா இவங்க கிட்ட இல்லாத ரேடியோ ஃப்ரீக்வன்சி கிளாக் டெஸ்ட் நம்ம பண்ணிக்கலாம். ரேடியோ ஃப்ரீக்வன்சி நெட்வொர்க் செக்ஷன் இருக்கிற ஐசிலாம் நல்லா இருக்கா இல்லைன்னு அதை வச்சு செக் பண்ண முடியும். UART வந்து கனெக்ட் பண்ண முடியும். அதாவது அமீர் டூல் மாதிரியான டூல்களில் வந்து நம்ம வந்து ஐசிலாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ண முடியும். அது மாதிரியான டெஸ்ட்களை பண்ண முடியும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா I2C கம்யூனிகேஷன் டெஸ்ட்கள் இதில் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இதில் பண்ண முடியாது. சரியா, இது போக இந்த RPMP விஷயங்கள்ல EMMC வந்து RPMP விஷயங்கள்லையும் சரி, ரீட் ரைட்ஸ் பண்ணுறதுலையும் சரி, சில அப்டேட்ஸ் இதை விட இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக Skynix EMMC வந்து மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் வேணாலும் ஹெல்த் ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதெல்லாம் இதில் தான் இருக்குது, இதில் இல்லை. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா USB மூலமாக ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். சிங்கிள் கிளிக்கில் வந்து Oppo, Vivo, Realme எல்லாம் வந்து வித்தவுட் டேட்டா லாஸில் பண்ணலாம். அது இப்போ இதில் இல்லை. இது புது பாக்ஸு, புது சாஃப்ட்வேரு, வேகமாக அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. டீமும் ATF டீமுன்னு நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. பழைய பாக்ஸ் ஓகே பாக்ஸ் வந்து ATFன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ், ஒரு டீம் வந்து அதே ATF பாக்ஸை வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்களே, அந்த டீம் தான் வந்து இந்த பாக்ஸை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வந்து F64 டெவலப் பண்ணுறதும் அந்த ATF பாக்ஸ் டீம் தான். ஸோ டீம் வைஸ் இது ட்ரஸ்டட் தான். 1 or 2 அப்டேட்ஸில் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கக்கூடிய சின்ன விஷயங்களை மட்டும் இவங்க அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா F64 தான் வந்து பெஸ்ட்டுன்னு நம்ம சொல்லலாம் இன்னைக்கு. இது என்னோட பர்சனலான கருத்து தான் நான் சொல்லியிருக்கிறேன். இதை ஒரு இதை கான்ட்ரவர்சியாக நான் ஏதோ பேசுகிற மாதிரி எடுத்துக்கொண்டேன். நான் உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஆன்சர் தான் இப்போ கொடுக்குறேன். F64 நீங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான மோடில் தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது நான் சொல்றது புதுசாக பாக்ஸ் வாங்குற மாதிரி இருந்தால் ECG அட்டாக்கா F64 ஆனால் F64 பெஸ்ட் தான்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு டெக்னீஷியனோட பார்வைக்கு அவனுக்கு என்ன தேவைன்னா, ஒரு EMMCயில் வந்து ஹெல்த் ரிப்பேர் பண்ண முடியுமா, USB-ல கனெக்ட் பண்ணி பண்ணலாமா, பண்ணலாம். அடாப்டர் போட் பண்ணலாமா, பண்ணலாம். அதாவது EMMCயில் ஹெல்த் ரிப்பேர் பண்ணலாமா, பண்ணலாம். EMMCயில் RPMP கிளீன் பண்ணுறதோ அல்லது வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வேலைகளை இதில் செய்ய முடியுமா, சொல்லலாம். EMMC சார்ந்து எல்லா வேலையும் செய்யலாம். ஓகேவா, UFSல அதே மாதிரி ECG அட்டாக்ல செய்யக்கூடிய வேலைகளை எல்லாம் இதில் அதே மாதிரி UFSகளையும் பண்ணிக்க முடியுமா, பண்ணிக்க முடியும். சும்மா சின்ன ஆப்ஷன் நான் சொன்ன மாதிரி USB-ல ஃபிளாஷ் பண்ணுற ஆப்ஷன். இதுக்கு அந்த டீம் என்ன பதில் சொல்றாங்கன்னா, USB-ல ஃபிளாஷ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ப்ரொஃபஷனல் டூல்ஸ் நிறைய இருக்கு. அதுகளுடைய ஸ்டெபிலிட்டியும் அதோடைய அப்டேட்ஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிற போது நாமளும் அந்த ஆங்கிளில் போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த டூல்களில் நடக்காத வேலைகளை செய்யறதுக்கான வேலைகளை நம்ம கவனிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனாலும் எல்லாரோட ரெக்வஸ்ட் என்னன்னா, USB-ல ஃபிளாஷ் பண்றது கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், USB டைப் ஆஃப் ஃபிளாஷிங் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதையும் இவங்க கொடுத்துருவாங்க. ரெண்டாவது இந்த சின்ன விஷயங்கள் தான், அந்த சின்ன பக்கு, அப்புறம் இந்த 1 கிளிக் அன்லாக் வந்து வித்தவுட் டேட்டா லாஸ்ல பண்றது, இது மாதிரி விஷயங்கள் தான். இவங்க அதையும் என்ன சொல்றாங்கன்னா, உடனே நாங்கள் ஃபாஸ்ட்டாக அதையே அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல கவர் பண்ணிடுவோம். இப்போதான் பாக்ஸ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம், சாஃப்ட்வேரும் புதுசு, ரொம்ப சீக்கிரமா. அப்புறம் என்கிட்ட சொன்னது பர்சனலாக, நாங்கள் ஒரு 3 மாசத்துல இந்த பாக்ஸை பிளான் பண்ணி நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி லான்ச் பண்ணிட்டோம், அடுத்தடுத்த அப்டேட்ல தான் நாங்கள் வந்து கவர் பண்ண முடியும்னு அந்த பாக்ஸ் சைட்லேருந்து சொல்றாங்க. ECG அட்டாக் பாக்ஸ்லாம் நீங்கள் இப்போ இஷ்டத்துக்கெல்லாம் கேள்வி கேட்டு அது பதிலெலாம் வாங்க முடியாது. இதோட டீம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க, ரொம்ப வந்து ரெஸ்பான்ஸ் கரெக்டாக பண்ணுறாங்க, நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை பர்சனலாக என்னோட கருத்து நான் என்ன சொல்ல வருவேன்னா, F64 வாங்கலாம். ECG அட்டாக் பாக்ஸ் இல்லை, இனிமே தான் நான் வாங்க போறேன்னா நீங்கள் டேரெக்டாக F64 பாக்ஸே போகலாம். சரியா, இது வந்து என்னுடைய பர்சனலாக நான் சொல்கிறேன். திரும்ப நான் அதுதான் சொல்கிறேன். நான் சொன்னதுங்கிறதுக்காக எந்த ஒரு பொருளையும் நீ வாங்கணும்னு அவசியம் கிடையாது. நான் எதையும் உங்களை வாங்கி தான் ஆகணும்னு ஃபோர்ஸ் பண்ணதும் கிடையாது. நான் வந்து என்னோட ஓன் மணியில் இப்போ இதை நான் வாங்கியிருக்கிறேன். நான் யாரும் எனக்கு வந்து ஸ்பான்சரோ எங்கேருந்து வந்து இதை வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ போடுங்க அப்படின்னு யாரும் எனக்கு அனுப்பி வைக்கல. இந்தியாவில் ஃபர்ஸ்ட்டாக வந்தோன்னே நான் வாங்கியிருக்கேன், நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால என்னோட பர்சனல் கருத்து தான் நான் சொல்கிறேன். இது 1, 2 கம்பேரிசன் சாஃப்ட்வேர் சைடில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அப்டேட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குதான், ஆனால் பண்ணிடுவாங்க, நம்பிக்கை இருக்குது, பண்ணிடுவாங்க. இது வந்து நம்பிக்கையின் பேரில் தான் சொல்கிறேன். நம்ம வந்து எதையும் உறுதியாக பேச முடியாது. ஏன்னா எல்லாமே சைனா சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர்ஸ், சைனா சைட்லேருந்து வரக்கூடிய டீம் தான். இந்த பாக்ஸுக்கு ரிவ்யூவே போட்டுறாதீங்க சார், இந்த பாக்ஸில் வந்து இந்த இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் இருக்குது வித்துட்டு ஓடிடுவாங்க, இந்த மாதிரிலாம் எனக்கு ஆல்ரெடி பர்சனல் மெசேஜ் நிறையா வந்து வெளியிலேருந்து வந்துச்சு. ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி நான் பேசுறது என்னன்னா, ட்ரஸ்ட்டில் தான் நான் பேசுகிறேன். ஏன்னா ATF டீம் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்லபடியாக இருந்து அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக சில வேலைகளை செஞ்சாங்க, மற்ற பாக்ஸஸ் செய்யாத சில வேலைகளை அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நான் இப்போ இதை சொல்கிறேன், இதெல்லாமே நான் சொல்கிறேன்.
அதை தாண்டி நம்ம வந்து சொன்ன மாதிரி டைம் டிராவல் பண்ணி போய் இவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க, இதெல்லாம் இருக்குமா இருக்காதா, வேற பாக்ஸ் ஏதாவது வந்துருமா, இந்த 5.0க்கு வந்து புது ப்ரோட்டோகால் சேஞ்ச் பண்ணிடுவாங்களா, அப்படி சேஞ்ச் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் இதில் சப்போர்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் வேஸ்ட் ஆகிட முடியல. டைம் டிராவல் பண்ணி போயெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்ணவும் முடியாது. இது வரைக்கும் நம்ம வாங்கின எந்த ஒரு டூலையுமே நம்ம வந்து அந்த மாதிரி பார்த்ததும் கிடையாது. அதுக்கு தான் நான் இந்த யூஎஃப்எஸ் டொர்னடோ டூல் சொன்னேன். யூஎஃப்எஸ் டொர்னடோ டூல்னு ஒன்று நம்ம யூஸ் பண்ணோம் நோக்கியாக்கு ஃபிளாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் ஏடிஎஃப் வந்தோம், ஜாஃப் வந்தோம், எம்டி பாக்ஸ் வாங்கினோம். எத்தனையோ பாக்ஸ் வந்து நோக்கியா ஃபிளாஷிங் பண்ணுறதுக்கே நம்ம அந்த டைமில் வாங்கினோம். காலத்துடைய ஓட்டத்தில் வந்து புது புது பொருட்கள் வர்றதும் நாம் அதை வாங்குறதும் மாறிக்கிட்டு தான் இருக்கும். காலத்தில் எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது, மாறிக்கிட்டே தான் இருக்கும். அந்த வரிசையில் இப்போ ECGTACல இருந்து நம்ம F64க்கு மூவ் ஆகிறதா நான் நினைக்கிறேன். அது நடக்கலாம், நடக்காமையும் போகலாம். ஓகே, இது எக்ஸாக்ட் பாயிண்ட். ஸோ X64 வாங்கலாமானா தாராளமாக வாங்கலாம். எங்கே வாங்கலாம் அப்படின்னு கூட கேள்வி வரும். நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன். வேணும்னா ரேட்டு விசாரிச்சுட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருந்தால் ஆர்டர் போட்டுக்கோங்க. ஓகேவா, டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். இப்போ இந்த F64 பற்றி நான் எல்லாமே சொல்லிட்டேன்னா, சாட்டிஸ்ஃபைடாக பேசியிருக்கேன்னா என்னென்னு எனக்கும் தெரியல. நான் வந்து ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சு மூக்குள்ள இருக்கிறத அப்படியே வெளியில் சொல்லிட்டேன், அவ்வளோதான். சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஒரு தடவை சின்னதாக காமிச்சிடறேன். நான் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். சாஃப்ட்வேருக்குள்ளே என்னென்ன இருக்குது, என்ன பண்ணலான்றது ஏதோ ஓரளவுக்கு நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதையும் முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை முடிச்சிடலாம். இப்போ நம்ம சாஃப்ட்வேருக்குள்ளே போயிடலாம். வேறு ஏதாவது தகவல் நான் சொல்கிறது மறந்துட்டேன், அதை கேட்கணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுறேன். இல்லைனா பெரிய சப்ஜெக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம தனியாக இதுக்கு ஒரு வீடியோ கூட நான் போடுறேன். ஓகேவா, இது என்னோட பர்சனல் கருத்தை நான் இப்போ சொல்லியிருக்கேன். F64 பெஸ்ட் ஒன். ECGTAC கம்பேர் பண்ணுற போது உங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேரும் கூட, சாஃப்ட்வேரும் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகே, வாங்க சாஃப்ட்வேர் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். நம்ம வந்து இந்த சாஃப்ட்வேர் ரீதியாக இது எப்படி இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் டைரெக்டாக அவங்களுடைய வெப்சைட், அதாவது flash64.com அப்படின்னு நினச்சிங்கனாலே வெப்சைட்குள்ளார போயிடும். அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு மேபி உங்களுக்கு சில நேரத்தில் கூகுளில் சர்ச் பண்ணால் ஒரு மாதிரி சைனீஸ் வேர்டில் வரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்ஸை கிளிக் பண்ணிங்கனாலே டேரெக்டாக flash64.comக்குள்ளே வந்துடும். ஸோ flash64.comல வந்து நான் இப்போ டவுன்லோட் அப்படிங்கிற பேஜில் இருக்கிறேன். இதில் இந்த இடத்துல வந்து அவங்க என்னென்னா ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கான வீடியோவையும் அவங்க வந்து அங்கேயே கொடுத்துருக்குறாங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான யூடியூப் வீடியோ கூட அங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பார்த்து கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து இங்கே கொடுத்துருக்குற இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குல்லையா, 23/2/2025 வெர்ஷனோட சாஃப்ட்வேர் வெர்ஷன் இது. ஸோ அதை நான் இப்போது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் பாக்ஸை கனெக்ட் பண்ணிட்டேன். பாக்ஸோட சீரியல் நம்பர், டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே வந்திருக்கு. ஜஸ்ட் நம்ம வந்து அந்த ஏரோ மார்க் காட்டுற இடங்களில் கிளிக் பண்ணால் போதும். அந்த ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு கைட் பண்ணும். அப்பப்போ அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே. ஸோ அந்த ஏரோ மார்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாக்கா என்னோட பாக்ஸ் இப்போ டிடெக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இது பாக்ஸ் டிடெக்ட் ஆகுது. இங்கே ப்ளூடூத் டிடெக்ட் ஆன மாதிரி, கனெக்ட் ஆன மாதிரி ஒரு சிம்பிள் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா USB, ப்ளூடூத்து, அப்புறம் ஒய்ஃபை ஆப்ஷனு, NFC ஆப்ஷன்லாம் இருக்கிறதா சொல்கிறாங்க. ப்ளூடூத் கனெக்ட் ஆகிருக்கு. இந்த ப்ளூடூத்து ஒய்ஃபை எல்லாம் ஃபியூச்சரில் வந்து ஆப் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வந்து அது மாதிரி பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க, ஃபியூச்சர் பர்பஸ்க்காக. இப்போதைக்கு நம்ம USBயில் டிடெக்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த NFC வந்து பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸ் வந்து இந்த பாக்ஸில் ஏதாவது வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸில் வந்து போகுது, ரிப்பேருக்காக அவங்க வாங்குறாங்கன்னா NFC யூஸ் பண்ணி அவங்க அந்த சாஃப்ட்வேர் பக்கை வந்து ரெடி பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக தான் அந்த NFC, ஒய்ஃபை, ப்ளூடூத் எல்லாமே. USB டிடெக்ட் ஆகிடுச்சு, மீன்ஸ் பாக்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இது வந்து 3.2 USB 3.2ல கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே மேலே வந்து இந்த ஏரோ மார்க் காட்டுதில்ல, நான் இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் அடாப்டர் நான் போட்டிருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து eMMC வந்து போட்டிருக்கிறதுனால நான் இருக்கிறது UFS பேஜுக்குள்ளே, ஆனால் eMMC போட்டிருக்கிறதால ஆட்டோமேட்டிக்காக அங்கே eMMC வந்து ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து CPH1805ங்கிற ஒரு சாஃப்ட்வேர் ஓப்போ A3s கார்டு உள்ளே இருக்கிறதா அது சொல்லுது. பட் ஆனால் BJ254 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். BJ254 ஓப்போ A3s ஃபர்ம்வேரை வந்து டெஸ்டிங்காக ரைட் பண்ணது. சரி, அது இருக்கட்டும். இப்போது நான் கனெக்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்டோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வரும். நான் உள்ளே போட்டிருக்கிறது வந்து eMMC, சரியா, உள்ளே போட்டிருக்கிறது eMMC. கார்டு வந்து என்ன கார்டு, இயரு, அதோட சீரியல் நம்பரு எல்லாமே இங்கே வந்திருக்கு. KMDD 6001 LPDDR4X BJ254 3GB RAM CID CSD எல்லாம் இங்கே காட்டுது. அப்புறம் வந்து கார்டு எத்தனை GB கார்டு, 32 GB ஆக்சுவலாக. ஹெல்த் ஸ்டேட்டஸு, கார்டோட ஹெல்த் ஸ்மார்ட் ரிப்போர்ட் எப்படி இருக்குது எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே ரீட் ஆயிருக்கு. பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே ரீட் ஆயிருக்கு. ஆண்ட்ராய்டு இன்ஃபர்மேஷனும் நமக்கு இங்கே வந்திருக்கு. இது வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த வலது பக்கம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கார்டு வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு,
இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். எதுக்குன்னா உங்களுடைய இஎம்எம்சி, குறிப்பாக உங்களுடைய யூஎஃப்எஸோட கண்டிஷன் பேக் போயிடக்கூடாது அப்படின்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு தான் கலட்டணும். எப்போனா டேரெக்டாக வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறது, ஷட் ஆஃப் பண்ணுறதெல்லாம் ஷட் டவுன் பண்ணுறதுலாம் ஒன்றும் வேண்டாம். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கனெக்ட் ஆகும். டிஸ்கனெக்ட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் எடுங்க. இல்லைன்னா குறிப்பாக உங்களோட யூஎஃப்எஸ் கார்டு டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? ஒன்று யூஎஃப்எஸ் சிப் செட்டுக்குனா யூஎஃப்எஸ், இஎம்எம்சினா இஎம்எம்சி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேடியோ ஃப்ரீக்வன்சி, I2C எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. செட்டிங்ஸு, இந்த யூஎல்ஏ சப்போர்ட்டு ஆன்லைன்னு சொல்லி அவங்களுடைய சேனல்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இஎம்எம்சிக்குள்ளார இருக்கிறோம், இந்த இடத்துல கார்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் பேராமீட்டர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. VCC, வோல்டேஜ், கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மற்றதில் இருக்கிறதெல்லாம் விட இதில் வந்து 208 MHz கொடுத்துருக்காங்க. லைக் அதாவது EasyJet EO5 பாக்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இவ்வளோ ஹெட்ஸ் வேல்யூ பார்க்க முடியாது. ரீட் ரைட் வந்து அதில் ஸ்லோவாக 52, 48 இந்த மாதிரியான வேல்யூவில் நம்ம பார்க்கலாம். கிளாக் ஸ்பீடு ரைட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணுறது, எதாவது ரீட் இன்ஃபர்மேஷன் எதாவது கொடுக்கணும், ரைட் ப்ரோட்டோக்கால் குரூப்பை வந்து ஸ்கேன் பண்ணுறதா, எல்லாமே வந்து இங்கே செட்டிங்ஸ் இருக்குது. அப்புறம் நீங்கள் டம்ப் ரீட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்த யூஸ் பண்ணுவீங்க. யூசர் ஃபுல் யூசரா, பூட் A, பூட் B, RPMP, EXDCSD, FFU ஃபைல்ஸ் இது எல்லாமே ரீட் பண்ணுவீங்க. ஈவன் RPMP ஃபைலை கூட நீங்கள் பேக்கப் கம்ப்ளீட்டாக எடுக்க முடியும். இது எல்லாமே இப்போ நீங்கள் யூசர்னா யூசர் இந்த இடத்துல வந்துட்டு ஃபுல் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ரீடு ரைட்டு எரேஸ் ஆப்ஷன். இப்போ இந்த இடத்துல ரீடு பண்ணுறதா இருந்தாலும் ரைட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் டம்ப் ரீட் பண்ணுவீங்க. ஈவன் RPMP ஆல்சோ, FFU இங்கேயே நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வச்சு வேணாலும் நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து RPMP ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார்டில் கவுண்டர் 2ன்னு காட்டுது. அகைன் நான் வந்து RPMP கீயும் காட்டுது. நான் இந்த டூலோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த RPMP வந்துட்டு ரீட் ரைட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்பெஷல். இதில் நான் வந்து இப்போ நான் இங்கே கவுண்டர் 2 இருக்குது. அகைன் டெஸ்ட் ரைட் கொடுக்குறேன். எஸ் 1 இப்போ கவுண்டர் 3 ஆயிடுச்சு. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும்னா RPMP வந்துட்டு கீயை ரீட் பண்ணுறது, கீயை டெஸ்ட் பண்ணுறது, ரைட் பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சுக்க முடியும் இந்த டூலில். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பார்ட்டிஷன்ஸ், ஹெல்த் ரிப்பேர் பண்ணுறதுக்கான பார்ட்டிஷன்ஸ் இங்கே இருக்குது. ப்ரொவிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம இந்த குவால்காமுக்கா எக்ஸினஸ்க்கு ப்ரொவிஷன்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கான பேஜஸ் இங்கே இருக்குது. டைனமிக் கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது என்னன்றதை நான் ஒரு வீடியோ உங்களுக்கு தனியாகவே போடுறேன். நம்ம வந்து ஒரு கார்டுக்குள்ளே டைனமிக் மேனேஜ்மெண்ட் தனியாக பிரிச்சிட முடியும். ஸோ அதுக்கான இடம் இங்கே இருக்குது. அட்வான்ஸ் டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா CSD அன்லாக் பண்ணுறதுக்கு, CID சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அப்புறம் கீழே வந்து லெஃப்ட் சைடில் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மெயின் விண்டோவில் நீங்கள் லாக் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ பார்ட்டிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கிறதுக்குலாம் இந்த பார்ட்டிஷன்ஸ்க்கு வருவீங்க. நான் ஆல்ரெடி சாம்சங் ஃப்ளாஷிங் போட்டிருப்பேன். இப்போ உதாரணத்துக்கு இதுலேயும் இப்போ நீங்கள் ஃப்ளாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷனையும், இந்த பார்ட்டிஷன்ஸில் ஏதாவது வேலைனாக்கா நீங்கள் இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸையும், டம்ப் சம்மந்தமான இந்த ரைட் சைடில் இருக்கிற ஆப்ஷன்ஸ், அதாவது இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுவீங்க. டம்ப், ரீட் ரைட்டு, RPMPக்கு எல்லாமே. இப்போ நான் ஒரு ஃபர்ம்வேரை நான் வந்து FRPனாக்கா இந்த இடத்துல நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் வந்துட்டு FRP எடுத்துட முடியும். ஒரு 1 கிளிக் ரைட் FRP டன். ஓகே, FRP டன். ஸோ FRP எடுக்க முடியும். அப்புறமா வந்துட்டு யூசர் டேட்டாவை ஃபார்மட் பண்ணிக்கலாம், ஃபேக்டரி செட் பண்ணிக்கலாம், GPT பார்ட்டிஷனா இல்லை MBR பார்ட்டி டைப் ஆஃப் பார்ட்டிஷனா ரிப்பேர் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து அன்பேக் ஃபைல்ஸ், அதாவது OBS இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபைல்ஸ் எல்லாம் அன்பேக் பண்ணுறது, பிளாங்க் செக் பண்ணுறது, இது மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இப்போ ஒரு ஃபர்ம்வேரை நீங்கள் ரைட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன செய்வீங்க, டேரெக்டாக இங்கே போயிட்டு டபுள் கிளிக் பண்ணிட்டு அது இப்போ சாம்சங் ஓப்பன் ஆகுது. சாம்சங் ஃபைலாக இருந்தது அப்படின்னா நான் உதாரணத்துக்கு இப்போ நான் எக்ஸாம்பிள் காட்டுறேன், நான் வேறு ஏதோ கார்டு தான் போட்டிருக்கிறேன். இப்போ நீங்கள் CSC ஃபைலை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்ட்டிஷன்ஸ் கிரியேட் ஆயிரும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நான் போன வீடியோவில் வந்து எல்லாமே லஞ்சிரோவில் செலக்ட் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் என்னன்னா எதில் வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் வந்து எங்கே வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம், அது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகிக்கும். CSCக்கு அப்புறம் நான் வந்து AP ஃபைலில் லோட் பண்ணுறதுனா AP ஃபைலை அடுத்து லோட் பண்ணிக்கலாம். பாருங்க ஏதோ ஒரு இடத்துல லோட் ஆகிடும். இப்போ நான் MTV பாக்ஸில் டபுள் கிளிக் பண்ணிட்டு அடுத்தது BL ஃபைலை செலக்ட் பண்ணுறேன், BL லோட் ஆகிக்கும். அதாவது இடத்துல போய் அது லோட் ஆகிக்கும். நான் எங்கேனாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். திரும்ப வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணுறேன், CP ஃபைலை செலக்ட் பண்ணி லோட் பண்ணிக்கோங்க. மிஸ்கில் செலக்ட் பண்ணுறேன். மிஸ்கில் டபுள் கிளிக் பண்ணிட்டு திரும்ப வந்து ஹோம் CSC செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் எங்கேனாலும் சரி. இப்போ நான் ஃபைலை என்ன பண்ண முடியும், லோட் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி லோட் பண்ணிக்க முடியும். உள்ள இருக்கிற கார்டு வேறு, ஃபைல் வேறு. இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அதுவே நீங்கள் ஃப்ளாஷிங்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த கீழே செலக்ட் பண்ணணும். இந்த இடத்துல தான் செலக்ட் பண்ணணும். சாம்சங் குவால்காம் ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களா, MTK ஃப்ளாஷ் பண்ண போகிறீங்களா, ஸ்பெக்ட்ரமா, OnePlusோட OBS ஃபைல்ஸா, LGயா என்னன்றதை வந்து நீங்கள் இங்கே வந்து அந்த ஃபைல் ஃபார்மெட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ரா ப்ரோக்ராம் பேட்ச் ஃபைல்ஸை வந்து நீங்கள் இப்போ இங்கே செலக்ட் பண்ணி விட்டிங்கன்னா ஃப்ளாஷிங் ஓட ஆரம்பிக்கும். இதை பற்றி எல்லாம் இந்த ஒரு எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று அங்கே இருக்குது, டெஸ்க்டாப் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஃபைலை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம ரைட் கொடுக்கும்போது மேலே இங்கே ரைட் கொடுக்கும்போது அது ஃப்ளாஷிங் ஓட ஆரம்பிச்சிடும்.
ஸோ இங்கே அன்லாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் மேலேயும் ஜிபிடி இதெல்லாம் ஆப்ஷன் இங்கேயும் ஃப்ளாஷ் பண்ணிக்கிறதுக்கான விண்டோ இங்கே இருக்குது. ஒன்று கிராப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பூட் இருக்குது, அந்த பூட் அது மீன்ஸ் எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் இருக்குது கார்டில், அந்த எவ்வளோ பார்ட்டிஷன்ஸ் வந்து என்னென்ன சைஸஸில் இருக்குன்றதை நீங்கள் இங்கே பார்த்துக்க முடியும். அப்புறம் ஜெட்டாக்னு சொல்லிட்டு அந்த கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. SCSIன்னு கார்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே பார்த்துக்க முடியும். ஃபைல் லோட் ஆகுது. இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம் பார்ட்டிஷனில் போயிட்டு நீங்கள் ஒரு ஃபைலை லோட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஃபைலை நீங்கள் சும்மா செலக்ட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் ஒரு ஃபைல் நான் இப்போ செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ ஃபைல்ஸ் நான் வந்து லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் இங்கே பார்த்துக்க முடியும். சரி, ஸோ இது வந்து நான் EMMC பற்றி நான் இப்போ சொல்லியிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு அடுத்தது இப்படியே கையோட நான் வந்து என்னன்னா UFS கார்டு UFS இதை நான் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டிஸ்கனெக்ட் பண்ணணும். டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து UFS அடாப்டருக்கு நான் மாற்றினேன். BGA 153 UFS ஒன்று நான் உள்ளே போடுறேன். இந்த BGA 153 வந்துட்டு UFS BGA 153 உள்ளே போட்டிருக்கிறேன். ஜஸ்ட் அடாப்டர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே வந்து கனெக்ட் கொடுக்கணும். இந்த இடத்துல UFS 3.1 Skynix UFS 3.1 நான் உள்ளே போட்டிருக்கிறேன். Skynix February 2023 UFS 3.1 கார்டு நான் உள்ளே போட்டிருக்கிறேன். இங்கே ரீட் எரர் வருது. SCSI ரீடு 10 எரர் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் ஒன்று வந்திருக்கு. ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என்ன சேஞ்சஸ் பண்ணலான்னா, நான் இந்த கியர் இருக்குது பார்த்தீங்களா, கியரை நான் வந்துட்டு மாற்றுறேன். கியரை நான் மாற்றிட்டு இப்போ நான் திரும்பியும் வந்து எகெயின் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். நம்ம வந்து இப்போ ஆட்டோலேருந்து கியரை சேஞ்ச் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாமே ரீட் ஆக ஆரம்பிச்சிது. லாஜிக்கல் யூனிட்ஸ் எல்லாமே ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா UFS உடைய பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் இங்கே ஷோ ஆகுது. RPMP வந்து 16 MB சைஸ். மற்ற லாஜிக்கல் யூனிட்ல ஒன்று என்னென்ன சைஸில் இருக்குது. கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்சீரோ வந்து 232 GB இருக்குது. அப்போ கார்டு வந்து நமக்கு 256 GB கார்டு. இது சப்போர்ட் பேஜஸ் ரீடு ரைட் ரெக்கவரி. ஓகே கார்டோட டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, Skynix கார்டு 2023. ஓகே விட்டுருவோம். இப்போது இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த UFSல வந்து பார்த்தீங்கன்னா சேம் EMMC மாதிரி இந்த இடத்துல இந்த கனெக்ஷன் பேராமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. VCC வோல்டேஜ் என்ன இருக்கணும், கியர் கார்டு ரேட் ஏவா B சீரீஸா, இல்லை எவ்வளோ கிளாக் வந்து எவ்வளோ ஹெட்ஸ் வரைக்கும் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து UFS 4.0னா என்ன வைக்கணும், அது மாதிரி ISP ஜம்பர்னாக்கா சிக்னல் பூஸ்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங்க்கு வந்து இன்வெர்ட் DPD என்ன இன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து MTX ஆம்பிளிட்யூட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான UFSல ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. சேம் EMMC மாதிரி டம்ப் ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. இப்போ லாஜிக்கல் யூனிட் 0லேருந்து 5 வரைக்கும் வந்துட்டு நம்ம வந்து எந்த லாஜிக்கல் யூனிட் வேணாலும் இங்கே ஃபுல்லாக இல்லை எத்தனை ஜிபியோ உங்களுக்கு வேணுமோ அந்த ஜிபியை செலக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்துட்டு ரீட் பண்ணி பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். சேம் டைம் RPN MP அண்ட் FFU ஃபைல்ஸ் வேணாலும் நம்ம ரீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சேம் ஆஸ் யூஷுவல் RPMP சார்ந்த வேலைகளை செய்கிறது தான் இங்கே செய்யும். இங்கே அதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே கவுண்டர் ஷோ ஆகுது. அப்புறமா அந்த ரைட் ப்ரோட்டோகால் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு இங்கே ஒரு இப்போ நான் இங்கே செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த 0ல வந்து எவ்வளோ ரைட் ப்ரொடெக்டட் கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்துக்க முடியும். அதை எடிட் பண்ணுறதுக்கான ரைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. வேறு என்னென்ன டிஸ்கிரிப்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆட்ரிபியூட்ஸு ஃப்ளாகு. இந்த டிஸ்கிரிப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷனு, கான்ஃபிகரேஷனு, யூனிட்டு, இன்டர்கனெக்டு, ஸ்ட்ரிங்கு, ஜியோமெட்ரி, பவரு, ஹெல்த்து, இந்த விண்டோஸ் எல்லாமே இருக்குது. உதாரணத்துக்கு கான்ஃபிகரேஷன் விண்டோவில் நம்ம போனோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் UFSோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் பண்ணிக்க முடியும். லைட் இது நான் ஃபேக்ட்ரி ப்ரொவிஷன் பண்ண முடியும். சிப் கான்ஃபிகரேஷன் சேவ் பண்ணுறதுக்கு, சிப் கான்ஃபிகரேஷன் ரைட் பண்ணுறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு, அப்புறமா சிப் கான்ஃபிகரேஷனை வந்து நீங்கள் ஃபைலாக செலக்ட் பண்ணி ரைட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த ப்ரொவிஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இதில் டக்குன்னு ஈஸியாக பண்ணிக்க முடியும். இந்த F64ல பண்ணிக்க முடியும். அந்த ப்ரொவிஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஓகேவா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் அதிகமாக இன்னொரு வேலை ஆட்ரிபியூட்ஸ்குள்ளே போகிறேன். ஆட்ரிபியூட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கான்ஃபிகரேஷன் டிஸ்கிரிப்டர் நாட் லாக்டு இருக்குது. அதாவது OTP வந்து இப்போ அன்லாக்ல இருக்குது. இப்போ நான் லாக் பண்ணுறதா இருந்ததுன்னா அது கன்ஃபார்ம் 2 1 இதை டோட்டல்லாம் போட சொல்லுது. 89 + 37 126ன்னு நாங்கள் அடிக்கணும். 126. அதாவது நான் வந்து இப்போ கார்டு வந்து OTP வந்து லாக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இது மாதிரி நான் பண்ணணும். இப்போ வந்து OTP என்ன ஆயிடுச்சுன்னா ரைட் சக்ஸஸ் மீன்ஸ் லாக் ஆயிடுச்சு. இந்த இடத்துல கான்ஃபிகரேஷன் டிஸ்கிரிப்டர் வந்து லாக்டு. இப்போ நான் இந்த கார்டு அன்லாக் பண்ணணும். ஜஸ்ட் இந்த இடத்துல நான் வந்து 1 கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே எனக்கு என்ன ஆயிடுதுன்னா ஆட்ரிபியூட் கான்ஃபிகரேஷன் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ரைட்டா, OTP வந்து அன்லாக் ஆயிடுச்சு. இந்த மாதிரி என்னால் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டிஸ்கிரிப்டர் நம்ம பார்த்தோம். ஒரு லாஜிக்கல் யூனிட்டோட சைஸை வேணாலும் மேனுவலானாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுதுல நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆட்ரிபியூட்ஸில் நெக்ஸ்ட் பேஜ்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இங்கேயும் கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது வேல்யூஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கிறதுக்கு. அப்புறம் ஃப்ளாக்னு இருக்குது. ஃப்ளாகில் CS மீன்ஸு
நம்ம வந்து 1 அல்லது 0 அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ஃப்ளாகை நம்ம வந்து ஆல்ட்ரேட் பண்ணிக்கிறதுக்கான எடிட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. தென் இது யூஎஃப்எஸ் போக அடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து RFFE டெஸ்ட்டு, நெட்வொர்க் சம்மந்தமாக RFFE டெஸ்ட்டு, அப்புறம் வந்து I2C டெஸ்ட், UART, MI சம்மந்தமாக MTK சாம்சங்லாம் பார்க்க முடியாது. அதாவது RFFEயில் என்ன பண்ணலான்னாக்கா, இந்த சிப்செட்ஸ் அதாவது நெட்வொர்க் சம்மந்தமாக மொபைல் வந்துச்சு அப்படின்னா அந்த நெட்வொர்க்கில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ESP32, இந்த ஜாக்வார் பாக்ஸு இதெல்லாம் நான் வீடியோ போட்டிருப்பேன். அந்த மாதிரி இந்த சில இதெல்லாம் வந்து RFFE டெஸ்ட் டூல்ஸ்லாம் வருது இல்லையா, அந்த டூல் மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா நெட்வொர்க் செக்ஷனில் வந்து என்ன ஐசி கனெக்ஷனில் இருக்குது, என்ன ஐசி வந்து ப்ராப்ளமாக இருக்குங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஃப்ரண்ட் அண்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க, டெஸ்டிங் டூலு. அதுக்கப்புறமா I2C கம்யூனிகேஷனை நம்ம டெஸ்ட் பண்ணிக்க முடியும். மாஸ்டர் ஸ்லேவுக்கு கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையா என்னன்றதை நம்ம செக் பண்ணிப்போம். லைக் டச்சு, சின்ன சின்ன சிப்செட்ஸ் அல்லது இது மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு I2C கம்யூனிகேஷன் எதுலாம் இருக்கோ அதில் வந்து மாஸ்டரிங் ஸ்லேவுக்கான கம்யூனிகேஷன் இருக்கா இல்லையான்றதை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் UART ஆப்ஷன் லைக் அமீர் டூல் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி இதில் UART கம்யூனிகேஷனில் டெஸ்ட் பண்ணுறதுக்கான விண்டோ கொடுத்துருக்காங்க. அப்புறம் MI விண்டோக்குள்ளே வந்து MI அக்கௌண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது. MTKக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீலோடர் பேரசர் வந்து நம்ம E1C UFSோட ப்ரீலோடரை செக் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு வேறு எதுவும் இதுக்குள்ளே இல்லை. செட்டிங்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ்னு சொல்லிட்டு இந்த நம்ம சில சாஃப்ட்வேர் செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹார்ட்வேரில் லாங்குவேஜ் முதற்கொண்டு அந்த சைடில் தான் இருக்குது. ஹார்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேலிப்ரேட் பண்ணுறது, பாக்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸு, தென் ரெட் ப்ளூ க்ரீன் அந்த லைட் செட்டிங்ஸ் எல்லாம் மாற்றுறது, இதெல்லாமே இங்கே நம்ம பண்ணிக்க முடியும். இந்த ஹார்ட்வேர் பேஜில் பாக்ஸோட ஃபர்ம்வேர் ரைட் பண்ணுறது எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்க முடியும். இந்த லாஸ்ட்டில் ஒன்றும் இப்போதைக்கு எதுவும் அப்டேட் ஆன மாதிரி தெரியலை. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு, சப்போர்ட் சைட்ஸ் இருக்குது, ஆன்லைன் ஷாப்பிங் இருக்குது, பட் எம்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. எனவே இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கலாம். F64 பாக்ஸ் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது வந்து ஒரு டிசிஷன் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இப்போது இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துட்றேன், அந்த நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே சேம் டைம் வந்து நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும், உங்களுடைய நாலேஜோ அல்லது ஸ்கில்லோ இந்த F64 பாக்ஸ், EasyJet பாக்ஸ் இதுகளை சார்ந்து படிக்கணும், UFS EMC நான் சேஞ்ச் பண்ண பழகணும், ஹெல்த் ரிப்பேர் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சா எங்களோட இன்ஸ்டியூட்டுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. அடுத்த பேட்ச் வந்து April 16 ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.